நமஸ்தே, வெல்கம் டு சாய் பட்டசாலா. நாம் இன்னைக்கு இயல் 6 இயல் 3 கிளாஸ் 6 லெசன் பார்க்கலாம். லெசன் பேர் ஒளி பிறந்தது. இந்த லெசன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றியான ஒரு லெசன். என்னுடைய இடம் எங்கே ஆரம்பிக்காங்கன்னா, தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கு இருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்போது அரங்க பொறுப்பாளர், மாணவர்களை இங்கே வாருங்கள். மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அரங்க பொறுப்பாளர், அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? மாணவர்கள், கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார். மாணவர்கள், கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா? அரங்க பொறுப்பாளர், நிச்சயம் பதில் தருவார். மாணவர்கள், நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன். எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? அங்கே ஒரே ஆரவாரம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு சார் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பேருக்கு கலாம் அரங்கு அப்படின்னு ஒரு ஹால் வச்சுருக்காங்க. அங்கே அப்துல் கலாமோட ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருக்காங்க. அந்த கண்காட்சியை அரேஞ்ச் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மேனேஜர் சொல்கிறாரு, எல்லாரும் இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு எல்இடி டிவி காட்டுறாங்க. எல்இடி டிவியில் அப்துல் கலாம் தெரியுறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் போட்டி போடுறாங்க. நான் தான் முதல்ல கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு, பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள். ஐயா பதில் தருவார். எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ ஒவ்வொருத்தராக கேளுங்க. அப்புறம் சார் அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அருண்மொழி, முதலில் நான் கேள்வியை கேட்கின்றேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அப்துல் கலாம் பதிலளிக்கிறார். அப்துல் கலாம், நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். தேன்மொழி, அடுத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? அப்துல் கலாம் சொல்கிறாங்க, தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். அப்துல்லா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா? ஒவ்வொருத்தராக கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அருள்மொழிங்கிற பையன் எழுந்து கேட்குறான், உங்களுக்கு எப்போ சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்குறான். அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நான் 10 வயது சின்ன பையனாக இருந்தப்போ அறிவியல் ஆசிரியர், எங்களோட சயின்ஸ் சாரு, பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்னா வானில் பறக்கிற பறவையை காட்டி அது மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுலேருந்து தான் எனக்கு சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தேன்மொழிங்கிற பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு கேட்குறா. அப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க, எனக்கு திருக்குறளும் விளக்குகள் பல தந்த ஒளி இந்த 2மே எனக்கு பிடிச்ச புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்லா கேட்குறான், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு என்னென்னா ஏவுகணை சோதனை தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் கலாம் சொல்கிறாங்க, இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது.
இளம்பரிதி, ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்? அப்துல் கலாம், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் பெரும் வெற்றி பெற்றுள்ளோம். அப்போ அப்துல் கலாம் ஐயா சொன்னார், இல்லை ஏவுகணை செலுத்தினதை விட பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? போலியோவில் கால்கள் இரண்டும் நடக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்காக இவங்க வெறும் 300 கிராம் யூஸ் பண்ணி 300 கிராம் மட்டும்தான் அதோட வெயிட்டு, கார்பன் நிலை யூஸ் பண்ணி அந்த செயற்கை கால்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவங்க வச்சு நடக்கிறப்போ உள்ள சந்தோஷம்தான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பார்த்ததுல ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்போ இளம்பரிதிங்கிற மாணவன் எழுந்து கேட்குறான், நம்மளுடைய இந்தியாவோட சக்ஸஸ் அப்படின்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்கிறாரு. நீலன் அப்படிங்கிற பையன் கேட்குறான், இந்த அளவுக்கு முன்னேறியுள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? அப்துல் கலாம் சொல்கிறாங்க, கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி மருந்துகளுக்கு மட்டுமில்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். அப்போ நீலன்கிற பையன் முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்குறான், எவ்வளவோ நம்ம முன்னேறிட்டோம், ஆனால் இன்னமும் கூட பேரே தெரியாத நிறைய டிசீஸ் மனித குலத்தை பாதிக்குதே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, மனுஷங்களால் கண்டறியப்படாத நிறைய தாவரங்கள், உயிரினங்கள்லாம் கடலுக்கடியில் இருக்க, அதெல்லாம் நம்ம எடுத்து அதனுடைய டிஎன்ஏ நம்ம செக் பண்ணி அதுலேருந்து மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ கண்டிப்பாக எய்ட்ஸு இது மாதிரியான ரொம்ப ரொம்ப கொடுமையான நோய்களுக்கெல்லாம் நமக்கு வேக்சினேஷன் நம்ம கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறார். வான்மதிங்கிற பொண்ணு கேட்குறான், 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கிறோம் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா? அப்துல் கலாம், 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததே போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். மேரி, செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு அழைத்து செல்வீர்கள்? அப்துல் கலாம், 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஊர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள். அப்போ வான்மதி கேட்குறா, 100 வருஷத்தில் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது மறுபடியும் பழசா உள்ள மாதிரி ரொம்ப வலுவான இடத்துல திரும்பி வரும். எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் நம்ம அனுப்பின சேட்டலைட்ஸ் மூலமாக அதனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வாங்கிப்போம். செவ்வாய்க்கோளில் மனுஷங்க குடியேறி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே மேரிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. செவ்வாய் கிரகத்துக்குள்ள நம்ம எப்படி போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா அங்கே அனுப்புது. அப்போது ஊர்திகளில் கண்டிப்பாக மனுஷங்க அங்கே போய் தங்க முடியும். நிலாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாத்திமா கேக்கா, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா? அப்போ நிலாவுக்கு போகலான்னா சூரியனுக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்கா. அப்துல் கலாம் சொல்கிறாங்க, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். இளம்பெறை, ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன்? அப்துல் கலாம், அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை.
கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அப்போ ஃபாத்திமா கேட்குறா, நம்ம மூணுக்கு போகலான்னா சன்னுக்கும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறாரு, இல்லை சன்னு தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்க, அதுலேருந்து லைட்டும் ஹீட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க, அந்தளவுக்கு ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி இப்போது நம்மக்கிட்ட இல்லை. இன்னும் அது ஒருவேளை ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. இளம்பெரை சொல்கிறா, அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேர்ல்டோடைய ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்துல் கலாம் சொல்கிறாரு, நம்மளோட சயின்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன, நம்ம கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா. குழந்தைகள் தான் நம்மக்கிட்ட விடாமல் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த குழந்தைகள் தான் ஒவ்வொரு விஞ்ஞானி, ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாரு. கவி அமுதன், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளாம். அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? அப்துல் கலாம், மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். வெண்பா, வெற்றியை அடையும் வழி எது ஐயா? கவி அமுதன் கேட்குறான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்டா, அப்போது வளரும் இந்தியாவுக்கான பங்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்துல் கலாம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எய்மை வச்சுக்கோங்க, அந்த எய்மை நோக்கி விடாமல் போராடுங்க. அப்போது ஒவ்வொரு இந்தியாவோட வெற்றியும் ஒவ்வொருத்தரோட வெற்றியும் இந்தியாவோட வெற்றிக்கு அது உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பா சேட்டா, வெற்றியை அடையும் வழி எது ஐயா? அப்துல் கலாம், 2 வழிகள் உள்ளன. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வே வியர்வே வியர்வே. நன்றி குழந்தைகளே என்றபடி அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நின்றனர். அவர் என்ன சொல்கிறார், திரும்பி 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 ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அரங்க பொறுப்பாளர், என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் இருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சி தானே? மாணவர்கள், மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா. மாணவ மாணவியர் புத்தொழில் பெற்றவர்களாக அரங்கே விட்டு வெளியேறுகின்றனர். என்ன குழந்தைகளா, நாமளும் அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்ட மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு எய்மை டிசைட் பண்ணுவோம், அதை நோக்கி நம்ம போவோம். ஓகே, இதுதான் இந்த லெசன். என்னோடய சேனல் சாய் பாட்டசாலா. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.